ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல தனிப்பெரும் கருணை கடவுளாம் ஸ்ரீயகப்பதியான பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய திருவருட்பெருங்கருணையினாலே இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு விசேஷமான பூஜை. இந்த பூஜைக்கே நலம் தரும் நரசிம்ம ஜெயந்தி பூஜை. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பொழுதே தரிசித்த மாத்திரத்திலேயே அன்றே அப்பொழுதே உடனே வரம் தந்து சகல துக்கங்களையும் நிவர்த்தி பண்ணி சகல ஆனந்த சந்தோஷத்தையும் கொடுத்துருவான்னு அர்த்தம். நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. நலம் தரும் நரசிம்ம ஜெயந்தி பூஜை. இந்த பூஜையில விக்கிரகத்துக்கும் சாலக்கிராமத்துக்கும் நித்தியப்படி செய்கிற மாதிரி நிர்மால்ய பூஜை, பிறகு நாமதாரணம், பிறகு மகா சங்கல்பம், பிறகு க்ஷீராதி அபிஷேகம், கந்தோதகம் சுத்தோதக ஸ்நானம், பிறகு விக்கிரகங்களையெல்லாம் நல்லா தொடச்சு கந்தலேபனம் பண்ணி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு புஷ்பாலங்கார். இன்னைக்கு ஒரு 12 பக்தர்கள் 7 விதமான நிறத்திலே 12 விதமான புஷ்பங்களை சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி 5 வகையான கனிகள், பானகம், நீர்மோர் எல்லாம் நைவேத்தியம், தூப தீப நைவேத்தியம், லக்ஷ்மி நரசிம்ம அஷ்டோத்திர அர்ச்சனை, பிறகு ஜபயஜ்யம், யோகம் எல்லாம் முடிச்சு நைவேத்தியம் பண்ணி பகவான் கீதையில் சொல்லியிருக்கான். என்னன்னு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எனக்கு பக்தியோட பத்திரம் ஒரு இலையை கொடு, புஷ்பம் ஒரு புஷ்பத்தை கொடு, ஃபலம் ஏதாவது ஒரு கனிவை, தோயம் துளசி தளத்தோடு சேர்ந்த சுத்தமான தீர்த்தம் தண்ணீரவை 4ஐயும் சேர்த்து வச்சுக்கிறேன் தினமுமே. பத்திரம் துளசி பத்திரம், புஷ்பம் உத்தமமான புஷ்பம், ஃபலம் ஏதாவது ஒரு ஃபலம் வைக்கிறோம். அதே மாதிரி தோயம் சுத்தமான தீர்த்தம் இதெல்லாமே பஞ்சபாத்திரத்தில் வச்சு கந்தம் தூபம் தீபம் நைவேத்தியம் இதெல்லாம் பூஜா கிரமம். உங்களால் பெரிய பூஜை பண்ண முடியலைன்னா கூட தினமும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சம்பிரதாயப்படி நெத்திக்கும் உடம்புக்கும் கோபீச்சந்தனம் முதலானவைகளை சந்தனாதிகளை தரிச்சுண்டு பிறகு ஜபயஜ்யம் பண்ணணும். அங்கன்யாச கரன்யாச பூர்வகமா ஜபயஜ்யம் பண்ணணும். ஜபயஜ்யம் பண்ணி முடிச்ச பிறகு பாகவதாதி ஸ்லோகங்களை சொல்லிண்டே அஷ்டாட்சரம் சதாட்சரம் துவாதசாட்சரம் என்கிற அக்ஷரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே தியான யோகம் பண்ணணும். பகவானே பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம்னு நாரதர் சொல்லி கொடுத்த மாதிரி, திருவன் தியானம் பண்ணின மாதிரி, பிரகலாதன் தியானம் பண்ணின மாதிரி, கஜேந்திரன் தியானம் பண்ணின மாதிரி, கர்தம பிரஜாபதி தியானம் பண்ணின மாதிரி நம்ம தியானம் பண்ணணும். ஜடபரதர் தியானம் மாதிரி இருக்கணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. கர்மா செய்யணும், சத்கர்மாதான் பண்ணணும், நிஷ்காமியமாக பண்ணணும், வைதவிதமாக பண்ணணும். பலன்ல அபேட்சை இருக்கக்கூடாது. பூஜை பண்ணிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கப்படாது. கேட்குறவாளுக்கு கிடைக்கிறதே இல்லை. நான் எதுவுமே கேட்கறது இல்லை. பகவான் இந்த வயோதிக காலத்திலும் என்னுடைய உடல் நலம் எத்தனையோ பாதித்திருந்த போதிலும் கூட அந்த பூஜை நேரத்தில் ஆசனத்தில் உட்கார்ந்துட்டான்னா ஒன்றுமே ஆளதில்லை. அப்படி
அந்த அற்புதமாக இருக்கக்கூடியதான தியான யோகத்தை பண்ணணும். தியான யோகம் பண்ணுறச்சே பகவானிடத்துல எதுவும் கேட்கக்கூடாது. முத்தி சிப்பி மாதிரி லேசாக கண்ணை திறந்து வச்சுட்டு தியானம் பண்ணணும். கண்ணை இறுக்கமாகவும் முடிக்கப்படாது, பெருசாக திறக்கவும் படாது. அப்படி மலர்ந்து மலராத முத்தி சிப்பி கண்ணு திறந்திருக்கிற அளவுக்கு கண்ணை திறந்துன்னு பகவத் விக்கிரகத்தை பார்த்துட்டோ அல்லது அகமுக தியானத்திலோ தியானம் பண்ணணும். பாதாதி கேசம் கேசாதி பாதம் தியானம் பண்ணணும். இந்த நலம் தரும் நரசிம்ம ஜெயந்தி பூஜை மகோத்சவம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அப்படிப்பட்டதான இந்த சிறப்பான வைபவத்தில் கலந்துக்கிற பாக்கியம் என்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. மட்டுமில்லாமல் நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். ரொம்ப விசேஷமாக பானகம் நீர்மோ இந்த வெய்ய காலத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கணும். இதில் சமூக சமுதாய வித்தியாசம் பார்க்கப்படாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறத தானம் பண்ணணும். நாளைக்குன்னு வச்சுக்கிறதுல எந்த லாபமும் இல்லை. உழைச்சி சாப்பிடணும், மனசுத்தியோடு இருக்கணும். அதுதான் பக்தி. எப்பவுமே கொடுக்கறதுல இருக்கிற இன்பம் வாங்கிறதுல இல்லை. இது என்னுடைய அனுபூதி. அதனால இந்த நரசிம்மரை நீங்க நம்பினா கடன் தீர்ந்துடும், வெற்றி கிடைக்கும். விஜயன் அப்படிங்கிற அர்ஜுனன் வில் விஜயன் கிருஷ்ணனை நம்பினதுனாலே அவனுக்கு வெற்றி கிடைச்சது. பகவானை நம்பினா வெற்றி உண்டு, நோய் விலகும், வீட்டில் மங்களகரமான கல்யாணம், குழந்தை பேரு, இன்னும் அடிக்கடி மகோத்சவங்கள் எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும். அப்படிப்பட்டதான அந்த விசேஷமான இத்தகையதான பூஜைகளை நீங்கள் அடிக்கடி பண்ணணும். ராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி, நரசிம்ம சதுர்தசி பாருங்க. பகவானுக்கு நட்சத்திரமும் உண்டு, ஆனால் திதிகள் தான் விசேஷ பண்டிகையாக வர்றது. ராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி, நரசிம்ம சதுர்தசி, வைசாக சுத்த சதுர்தசி, தமிழில் சித்திர மாதம் வளர்பிறை சதுர்தசியில் நரசிம்ம ஜெயந்தி வர்றது. அவர் சுவாதி நட்சத்திரத்தில் சாயங்காலத்தில் பிரதோஷத்தில் அவதாரம் பண்ணினார். சத்தியம் விதாதும் நிஜமிருத்திய பாஷிதம்னு பாகவத ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ப பகவான் கம்பத்தில் உள்ளானோ காட்டு உந்தன் கடவுளை தூணிடத்தே என்ற உடனே கம்பத்தை பிளந்து கொண்டு வந்து இரண்யகசிபுங்கிறதான ரஜோ தமோ குணத்தை சங்காரம் பண்ணி சாத்வீகர்களான தேவர்களை காப்பாற்றி பரம பாகவத பக்தனாக இருக்கிற பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணினார். நீங்கெல்லாம் துருவனைப் போலே பிரகலாதனைப் போலே ஜபம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும். மனசுல சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த பூஜை எத்தனை புஷ்பங்கள், பெரிய புஷ்பங்களால 2 மணி நேரம் இந்த பூஜை நடந்திருக்கு. ரொம்ப விசேஷமா பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். உங்க எல்லாருக்கும் நலம் தரும் நரசிம்ம சுவாமி சகல விதமான சௌக்கியத்தையும் தரட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.